வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே வணிக பின்னணி பாடத்தினை பார்த்திருக்கிறோம். அதே போன்று வணிகச் சூழல் பாடத்தினை நாங்கள் பூரணமாக முடித்து இருக்கிறோம். இன்று நாங்கள் மாணவர்களே வணிக அமைப்புகள் என்ற பாடத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, சொல்லுங்கள் பார்ப்போம். வணிக அமைப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எதனை சிந்திக்கின்றீர்கள் என்பதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஆம் மாணவர்களே, நாங்கள் புழக்கத்தில் பல்வேறுபட்ட வணிக அமைப்புகளை காண்கின்றோம். எமது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை, அதே போன்று நாங்கள் சிறப்பங்காடிக்கு சென்றால் அங்கே பலவிதமான பொருட்கள் ஒரே கூரையின் கீழ் இருக்கும். அதே போன்று பலசரக்கு கடைக்கு நாங்கள் போனமாக இருந்தால் மாணவர்களே, அங்கு பலவிதமான பொருட்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் அருகே சென்று கொள்வனவு செய்ய முடியாது. இவ்வாறு ஒவ்வொரு வணிகங்களும் வித்தியாசமாக இருக்கிறது. பாடசாலையும் ஒரு வணிக அமைப்பு தான். அந்த பாடசாலை அமைப்பும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. வங்கிக்கு சென்றால் வங்கி அமைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. காப்புறுதி நிறுவனத்துக்கு போனமாக இருந்தால் அங்கு ஒரு வேறு விதமான ஒரு வடிவம். எனவே இவ்வாறு மாணவர்களை வணிக அமைப்புகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக காணப்படுகிறது. சில வணிகங்களை நீங்கள் காண்பீர்கள், அனைத்தும் ஒரே விதமான ஒரு வடிவில் இருக்கும். உதாரணமாக நீங்கள் காணக்கூடிய சாதாரணமான கடைகள் அனைத்தும் எப்படி இருக்கும்? ஒரு உரிமையாளர் இருப்பார், எங்களுக்கு தேவையான பொருட்களை அவர் தருவார். எனவே இந்த வணிகங்கள் அனைத்தையும் எவ்வாறு நாங்கள் பாகுபடுத்துவது, எவ்வாறு நாங்கள் வேறுபடுத்தி இனங்கண்டு கொள்வது என்பது தொடர்பாகத்தான் மாணவர்களே இந்த வணிக அமைப்புகள் என்ற பாடத்தில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களே, நாங்கள் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் எதனை தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே பார்ப்போம். எனவே இது பாடத்தின் உள்ளடக்கம் என்று சொல்லலாம், அல்லது பாடத்தின் கற்றல் பேறுகள் என்று சொல்லலாம். இந்த பாடத்தை நீங்கள் முழுமையாக கற்று முடித்ததன் பின்னர் இந்த விடயங்களை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் மாணவர்களே. பார்ப்போம் முதலாவது என்ன இருக்கின்றது என்பதை. 3.1 மூன்றாம் அலகு. அதில் 3.1 நாங்கள் எதனை தெரிந்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். வணிக அமைப்பு வகைகள் தொடர்பான அடிப்படை தகவல்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். வணிக அமைப்பு வகைகள் தொடர்பான அடிப்படை தகவல்கள். எனவே பார்ப்போம். நாங்கள் முதலாவது வணிக அமைப்புகளை வகைப்படுத்தல். நாங்கள் ஏற்கனவே மாணவர்களே வணிகங்களை இரண்டாக நாங்கள் பிரித்து படித்திருக்கிறோம். உங்களுக்கு நினைவில் இருக்கின்றதா என்று பார்ப்போம். நாங்கள் உற்பத்திகளை இரண்டாக படித்தோம். ஒன்று பொருள் உற்பத்தி, இன்னும் ஒன்று சேவை உற்பத்தி. இந்த பொருள் உற்பத்தி அல்லது சேவை உற்பத்தியினை நாங்கள் உற்பத்தி முறையின் அடிப்படையில் வணிகங்களை இரண்டாக பிரித்தோம். ஒன்று பொருள் உற்பத்தி வணிகம், இரண்டாவது மாணவர்களே சேவை உற்பத்தி வணிகம் என்று இரண்டாக பிரித்து படித்தோம். அது என்ன அடிப்படையில் பிரித்தோம்? உற்பத்தி முறையின் அடிப்படையில். இங்கே பல வகையான அடிப்படைகள் இருக்கின்றது. அந்த அடிப்படைகளில் வணிகங்களை எவ்வாறு நாங்கள் வகைப்படுத்த முடியும் என்பதை இங்கே பார்ப்போம் மாணவர்கள். அடுத்ததாக பாருங்கள், வணிக அமைப்பு வகைகளும் அவற்றின் அடிப்படை பண்புகளும். என்னென்ன வணிக அமைப்புகள் இருக்கின்றன, அதன் பண்பு எப்படி இருக்கும், அதன் பண்புகளை நாங்கள் தெரிந்திருந்தால் மாணவர்களே இது எவ்வகையான வணிகம் என்பதை நாங்கள் இனம் கண்டு கொள்வோம். இது எவ்வகையான வணிகம் என்று நாங்கள் என்ன செய்வோம்? இனங்கண்டு கொள்வோம். அடுத்ததாக 3.2 மாணவர்களே, பொருத்தமான வணிக அமைப்பு முறையொன்றை தெரிவு செய்தல். நீங்கள் படித்து முடித்ததன் பின்னர் உங்களிடம் காணப்படுகின்ற பணத்தினை வைத்துக்கொண்டு, உங்களிடம் காணப்படுகின்ற திறமையினை வைத்துக்கொண்டு, உங்களிடம் காணப்படுகின்ற தீர்மானம் எடுக்கும் ஆற்றலை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த வணிக அமைப்பை தெரிவு செய்ய போகிறீர்கள்?
என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. பாருங்கள், நோக்கத்தின் அடிப்படையில் வணிகங்களை பிரிக்கலாம். முதலாவது நோக்கத்தின் அடிப்படை. இரண்டாவது பாருங்கள், பருமனின் அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்தலாம். இந்த பாடத்திற்கு உள் நாங்கள் மெதுமெதுவாக பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், முகாமைத்துவ நடைமுறையின் அடிப்படையில் நாங்கள் வணிகங்களை வகைப்படுத்தலாம். எனவே இது வகைப்படுத்தும் அடிப்படைகள் என்று சொல்வோம். வகைப்படுத்தும் அடிப்படைகள் என்று சொல்வோம். அடுத்ததாக 3.3 நாங்கள் தனியார் உரிமை வணிகம் ஒன்றை பதிவு செய்தல். தனியார் உரிமை வணிகம் என்றால் என்ன என்று பார்த்து முடித்ததன் பின்னர் அதன் பண்புகளை நாங்கள் பார்ப்போம். அதனையும் பார்த்து முடித்ததன் பின்னர் அந்த வணிகத்தினை எவ்வாறு நாங்கள் பதிவு செய்வது என்பதை நாங்கள் இந்த பாடத்தினூடாக கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களே. பாருங்கள், அதில் என்னென்ன இருக்கின்றது என்று. பதிவு செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய படிமுறைகள், எப்படி நாங்கள் பதிவு செய்வது என்பதை நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக பார்ப்போம், பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள். நாங்கள் என்னென்ன ஆவணத்தை வழங்கினால் எங்களுடைய வணிகத்தை பதிவு செய்து கொள்ள முடியும் என்பதை இங்கே பார்ப்போம். அடுத்ததாக வணிக பெயரை பதிவு செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலம் என்ன? நாங்கள் வணிகத்தை பதிவு செய்ய வேண்டுமா? பணத்தினை செலுத்தி நாங்கள் பதிவு செய்ய வேண்டுமா? அப்படி பதிவு செய்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அனுகூலம் என்ன என்பதை நாங்கள் இந்த பாடத்தினூடாக பார்க்க வேண்டும் மாணவர்களே. எனவே பாடத்தில் நாங்கள் என்ன இருக்கின்றது என்பதை விரிவாக பார்ப்போம். பாருங்கள், பாடத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்னர் உங்களுக்கு சில படங்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இவை அனைத்தும் வணிகமா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். பாருங்கள், முதலாவது ஒரு பாரிய ஒரு வணிக அமைப்பு. இந்த வணிக அமைப்பில் நாங்கள் ஆடைகளை கொள்வனவு செய்யலாம், விற்பனை செய்யலாம் என்று வைத்துக்கொள்வோம். இது ஒரு வணிகமா இல்லையா? வணிகம், வணிகமாகத்தான் கருதப்படும். பாருங்கள், உங்களுக்கு முச்சக்கர வண்டியில் பயணிப்பதற்காக சில சேவையாளர்கள் உங்களுக்கு போக்குவரத்து வசதியை தருவார்கள். இது ஒரு வணிகமா மாணவர்களே? நிச்சயமாக இதுவும் ஒரு வணிகம்தான். எனவே எவ்வாறான வணிகம் என்பதை நாங்கள் பாடங்களுக்குள் செல்லும் பொழுது உங்களுக்கு விளங்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு சிறிய ஒரு கடை. இதில் உங்களுக்கு வடை விற்கலாம், அல்லது சிறிய சிறிய பொருட்களை, உங்களுக்கு இனிப்பு பண்டங்களை விற்கலாம். இது ஒரு வணிகம் என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்ததாக பாருங்கள், பழங்களை விற்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தை, சிறிய ஒரு சந்தை. இந்த சந்தை ஒரு வணிகமா? ஆமாணவர்களே, அதுவும் ஒரு வணிகம்தான். அடுத்ததாக பாருங்கள், பாரிய அளவு கட்டிடங்களை கொண்ட பாரிய அளவு மூலதனத்தை இந்த உரிமையாளர் இதற்கு ஈடுபடுத்தி இருப்பார். பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வணிகம் என்று. இதுவும் ஒரு வணிகம்தான். இப்பொழுது உங்களுக்கு மாணவர்களே ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? இதுவும் ஒரு வணிகம்தான். குறைந்தளவு மூலதனத்தை போட்டு உருவாக்கி இருக்கிறார், இலகுவாக ஆரம்பிக்கலாம். இதுவும் ஒரு வணிகம்தான். இதை கட்டி முடிப்பதற்கே ஒரு காலம் செல்லும். எனவே இதுவும் ஒன்றா? இது ஒரு வணிகம், இது ஒரு வணிகம் என்றால் இது அனைத்தும் ஒன்றா? இவர் பாருங்கள், முச்சக்கர வண்டியை மட்டும்தான் வைத்திருக்கிறார். அவருக்கு நிரந்தரமான ஒரு இடமும் கிடையாது. ஆனால் சேவையினை வழங்குகிறார், பணத்தை எடுக்கிறார். இவை அனைத்தும் ஒன்றாமானவர்களே? இவை அனைத்தும் வணிகங்கள் தான். ஆனால் இவர்களின் சில பண்புகளின் அடிப்படையில் இவர்களை நாங்கள் பிரிக்கலாம். உதாரணமாக சொல்வோம், இவர் மூலதனத்தை இட்டிருப்பார், குறைந்தளவு மூலதனம். இவர் மூலதனத்தை இட்டிருப்பார், பாரியளவு மூலதனம் இட்டிருப்பார். எனவே குறைந்தளவு மூலதனத்தை இட்டமையினால்
இவர் ஒரு சிறிய வணிகம் அல்லது சிற்றளவு வணிகம் என்று நான் சொல்ல போகிறேன். இவர் பாரியளவு மூலதனத்தை இட்டிருப்பதனால் இவருக்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன், பாரியளவு வணிகம் என்று. இவ்வாறு வணிகங்களை நாங்கள் ஏதேனும் ஒரு அடிப்படையில் நாங்கள் பிரித்து அதனை கற்பதுதான் இந்த வணிக அமைப்பு பாடத்தில் நாங்கள் முழுமையாக பார்க்க இருப்பது. எனவே உங்களுக்கு சற்றாவது இது தொடர்பான விடயங்கள் எண்ணக்கரு விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் நாங்கள் பாடத்துக்குள் போவோம். பாருங்கள் மாணவர்களே, வணிக அமைப்புகள் என்றால் என்ன? வணிக அமைப்புகள் என்பது என்ன என்ற கேள்வி. வணிக அமைப்புகள் என்றால் என்னையாக இருக்கும் பார்ப்போம். நாட்டின் சனத்தொகை அதிகரிக்கும் போது அவர்களுக்கு உற்பத்தி செய்ய வேண்டிய பொருட்கள் சேவைகளும் அதிகரிக்க வேண்டும். ஒரு நாட்டின் சனத்தொகை கூடுகிறது, மக்கள் தொகை கூடிக்கொண்டே போகிறது. அவர்கள் அனைவரும் உண்ண வேண்டும், உடுத்த வேண்டும், உறங்க வேண்டும். எனவே அவர்களுடைய தேவை விருப்பங்களும் அதிகரிக்கும். அதனை பூர்த்தி செய்வதற்கு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யக்கூடிய வணிகங்களும் அதிகரிக்க வேண்டும். பொருட்கள் சேவைகளும் அதிகரிக்க வேண்டும். பொருட்கள் சேவைகளை வழங்க ஒரு நிறுவனம், 2 நிறுவனம் போதாது. பல வகையான நிறுவனங்கள் இருந்தால்தான் அதிகமான பொருட்களையும் அதிகமான சேவைகளையும் வழங்கலாம். எனவே இந்த பொருட்கள் சேவைகளை வழங்குவதற்காக பாருங்கள், எண்ணற்ற மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்ய பல்வேறு வணிக அமைப்புகள் தோற்றம் பெற்றுள்ளன. இது சிறியதாக இருக்கலாம், பாரியளவாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு பல வணிக அமைப்புகள் வேண்டும். இவ்வாறு பல வணிக அமைப்புகள் இருந்தால்தான் இந்த மனிதனுடைய தேவையினையும் விருப்பத்தினையும் பூர்த்தி செய்யலாம். ஏனென்றால் சனத்தொகை கூடிக்கொண்டே போகிறது. அவர்கள் அனைவருக்கும் தேவை என்று ஒன்று இருக்கிறது. அதனை பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான வணிக அமைப்புகளை உருவாக்கி இருக்க வேண்டும். எனவே ஒரு நாட்டில், இந்த உலகத்தில் நிறைய வணிக அமைப்புகள் உருவாகி இருந்தால்தான் மனிதனுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காவது ஈடு கொடுக்கலாம், அல்லது முடியாது. பாருங்கள், இவ்வாறு மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதற்கு தனி ஒரு நபர் முயற்சி செய்யலாம், அல்லது தனிநபர்கள் ஒன்றிணைந்த குழுவினரோ, தனிநபர்கள் ஒரு 10 பேர் அல்லது 2 பேர் இணைந்து ஒரு குழுவினரோ ஒன்றிணைதல் வணிக அமைப்புகள் என்று அழைக்கப்படும். பாருங்கள், இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். மீண்டும், மனிதனுடைய தேவை விருப்பங்கள் எண்ணற்றதாக வளர்ந்து விட்டது. சனத்தொகை வளர்ச்சியின் காரணமாக அதிகளவான மக்களுக்கு அவர்களுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பொருட்கள் சேவைகளை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும். எனவே பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதற்காக ஒரு நபர் முயற்சி செய்யலாம். ஒரு நபர் சுயமாக வந்து அவர் பொருட்கள் சேவைகளை வழங்க முன்வரலாம், அல்லது தனிநபர்கள் இணைந்த குழுவினரோ ஒன்றிணைதல் வணிக அமைப்புகள் எனப்படும். அப்ப குறிப்பிட்ட ஒரு தனிநபரும் அவர் பொருட்கள் சேவைகளை வழங்குவதற்கு முன்வந்தால் அதுவும் ஒரு வணிக அமைப்பு தான். அல்லது தனிநபர்கள் இணைந்து ஒரு குழுவாக பொருட்கள் சேவைகளை வழங்குவதற்காக முன்வந்தால் அவரும் ஒரு வணிக அமைப்பு தான். எனவே வணிக அமைப்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கான விடை இங்கே இருக்கிறது. பாருங்கள், மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு
எண்ணற்ற மனித தேவை, அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதற்கு தனி ஒரு நபரோ அல்லது தனிநபர் குழுவினரோ, தனிநபர் இணைந்து ஒரு குழுவினராகவோ ஒன்றிணைதல் வணிக அமைப்பு எனப்படும். மாணவர்கள், எனவே நாங்கள் வணிக அமைப்பு என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது இதனை நாங்கள் எழுதினால் போதுமானது. என்ன எழுத வேண்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் என்னுடன் சேர்ந்து. மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதற்கு தனி ஒரு நபரோ அல்லது தனிநபர் ஒன்றிணைந்த குழுவினரோ ஒன்றிணைதல் வணிக அமைப்புகள் எனப்படும். அன்பார்ந்த மாணவர்கள், எனவே தொடர்ந்தும் பார்ப்போம் வணிக அமைப்புகளுள் என்ன இருக்கின்றது என்பதை. பாருங்கள், உங்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் விடை சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், வணிகத்தின் மீது நிதியிடக்கூடியவர் யார்? உங்களை தான் கேட்கின்றேன். சொல்லுங்கள் பார்ப்போம், வணிகத்தின் மீது நிதியினை இடக்கூடிய நபர் யார்? சொல்லுங்கள், யார் நிதியிடக்கூடியவர்? ஆம் மாணவர்களே, உரிமையாளர். உரிமையாளர் தான் வணிகத்தின் மீது நிதியினை இடுவார், மூலதனம் இடுவார். எனவே அவருக்கு நாங்கள் உரிமையாளர் என்று சொல்வோம். நாங்கள் நன்றாக தெரிந்த சில உதாரணங்களை நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த வணிக அமைப்புகளை எப்படி நாங்கள் பிரித்து அறிவது என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு நான் சில விடயங்களை படமாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுக்கு மாணவர்களை இலகுவாக விளங்கும். இது இரண்டும் நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த இரண்டையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம், இது என்ன? அரசாங்கத்துக்கு சொந்தமான பேருந்து. நாங்கள் இதனை SLTB என்று சொல்வோம். முன்னர் CTB என்று சொன்னோம். எனவே SLTB பஸ். இது யாருக்கு சொந்தமானது? பிரைவேட். நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை, பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட். அதே போன்று சொல்வோம், இது கவர்மெண்ட், அதாவது SLTB. CTB பஸ் ஸ்டாண்ட் என்று சொல்வோம். டிப்போ என்று சொல்வோம். டிப்போவில் தான் இதனை தரிப்பார்கள். இதனை பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் தரிப்பார்கள் என்று சொல்லி பழகி இருக்கிறோம். எனவே பாருங்கள், நாங்கள் இதனையும் இரண்டாக பிரித்து பார்க்கிறோம். என்ன அடிப்படை? இவரும் ஒரு வணிகம், இவரும் ஒரு வணிகம். இது யாருக்கு சொந்தமான வணிகம்? உரிமையாளர் ஒருவருக்கு சொந்தமானது. அந்த உரிமையாளரை நாங்கள் இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று அரசாங்கத்துக்கு சொந்தமான வணிகம், இன்னும் ஒன்று பிரைவேட், அதாவது தனியார் என்று சொல்வோம். பிரைவேட் என்பது என்ன? தனியார். தனியார், நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள். இறுதியில் இர்ரண்ணா. தனியார், தனியாருக்கு சொந்தமானது. தனியார், தனியார் என்பது தனி ஒரு நபர் அல்ல. தனியார் என்பது தனி ஒரு நபர் அல்ல. இதன் அர்த்தம் பிரைவேட். பிரைவேட் என்பது நாங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அரசாங்கத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அரசாங்கத்துக்கு சொந்தமானது இது, இது தனியாருக்கு சொந்தமானது. ஆங்கிலத்தில் இலகுவாக பார்க்கலாம், பிரைவேட். எனவே மாணவர்களே, நாங்கள் ஒரு வணிகத்தை இரண்டாக பிரித்திருக்கிறோம். என்ன அடிப்படையில்? உரிமை அடிப்படையில். உரிமை அடிப்படையில் வணிகங்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று அரசதுறை வணிகம் அல்லது பொதுத்துறை என்று நாங்கள் சொல்லலாம். அரசதுறை வணிகம் என்பது பொதுத்துறை வணிகம் என்று நாங்கள் சொல்லலாம். அதே போன்று தனியார் துறை வணிகம், இது அரசுக்கு சொந்தமானது, இது தனியாருக்கு சொந்தமானது. எனவே உடைமை அடிப்படையில் அல்லது உரிமை அடிப்படையில்
வணிகங்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று பொதுத்துறை, இன்னமொன்று தனியார் துறை. எனவே நான் இதனை இலகுவான ஒரு உதாரணத்தை கொண்டு இதனை விளக்கி இருக்கிறேன். அடுத்த விடயம் பாருங்கள். உங்களுக்கு 2 வகையான சேவையினை வழங்கக்கூடிய வங்கிகளை தந்திருக்கிறேன். பேங்க் பாருங்கள், இது பீப்புள்ஸ் பேங்க், மக்கள் வங்கி. என்ன வங்கி மாணவர்களே? மக்கள் வங்கி. மக்கள் வங்கி. இது பாருங்கள் வர்த்தக வங்கி இலங்கை. வர்த்தக வங்கி, கொமர்ஷியல் பேங்க் என்று சொல்வோம். இது யாருக்கு சொந்தமானது? தனியாருக்கு சொந்தமான ஒரு வணிகம். இது யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு வணிக அமைப்பு. வணிக அமைப்பில் வங்கியும் ஒரு வணிக அமைப்பு தான். வணிக அமைப்பில் ஒரு வங்கியும் ஒரு வணிக அமைப்பு தான் மாணவர்கள். எனவே வங்கிகள் பொதுவாக கம்பெனிகளாக இருக்கும். வங்கிகள் பொதுவாக கம்பெனி அமைப்புகளாகத்தான் இருக்கும். எனவே இது அரசாங்கத்துக்கு சொந்தமான வணிக அமைப்பு, இது தனியாருக்கு சொந்தமான வணிக அமைப்பு. இது தனியார் என்பது அரசாங்கத்துக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, தொடர்பு இல்லை. இவர் அரசாங்கத்தோடு தொடர்பு பட்டவர். அரசாங்கத்தின் மூலதனத்தின் பிரகாரம் உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி. எனவே இது சேவை வழங்கும் நிறுவனத்தின் ஒரு வணிக அமைப்பு என்று நாங்கள் இன்னும் விரிவாக சொல்லலாம். எனவே பாருங்கள், தனியாருக்கு சொந்தமானது தனியார் துறை வணிக அமைப்பு, அரசாங்கத்துக்கு சொந்தமானது பொதுத்துறை வணிக அமைப்பு என்று நாங்கள் சொல்வோம். அடுத்த உதாரணம் பாருங்கள். இங்கே ஒரு அக்கா ஒன்று என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? கடையில் இருந்து கொண்டு பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. எனவே அவர் மட்டும்தான் இருக்கிறார். சின்ன ஒரு இடம், சிறிய ஒரு இடம், குறைந்த பொருட்கள் தான் இங்கே இருக்கும். எனவே அவர் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார், யாராவது எங்களுடைய கடைக்கு வந்து பொருட்களை, சேவைகளை வாங்கிக் கொள்வார்களா, பொருட்களை வாங்கிக் கொள்வார்களா என்று. எனவே வியாபாரம் நடக்குமா இல்லையா என்பது சந்தேகம். ஆனால் அவர் அவருடைய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். எனவே இதுவும் ஒரு வணிக அமைப்பு தான். இங்கே பாருங்கள், ஒரு ஃபுட் சிட்டி அல்லது நாங்கள் சிறப்பங்காடி ஒன்றை எடுத்தமாக இருந்தால் நிறைய பொருட்கள் இருக்கும். நாங்கள் பொருட்களுக்கு அருகில் சென்று பொருட்களை எடுத்து கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான அனைத்து பண்டங்களும் இங்கே இருக்கும். எனவே இது பாரிய அளவு ஒரு பெரிய ஒரு வணிக அமைப்பு அல்லவா? எனவே இதன் மூலதனம், இதனை ஆரம்பிக்கக்கூடியவர் அதிகளவான மூலதனத்தை இதுக்கு போட்டிருப்பார். எனவே இந்த 2 வணிக அமைப்பையும் நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். என்ன அடிப்படையில்? பருமனின் அடிப்படையில். என்ன அடிப்படையில் மாணவர்களே? பருமன் அடிப்படை. பருமன், பருமன் என்று சொல்வது அளவு, சைஸ், அதாவது என்ன அளவு. இது சிறிய ஒரு அளவு, அதாவது சிற்றளவு வணிக அமைப்பு. ஒரு சின்ன ஒரு கடை, குறைந்த பொருள், குறைந்த மூலதனம், ஒரே ஒரு ஊழியர் தான் இருக்கிறார். எனவே இது சிற்றளவு வணிக அமைப்பு, சிறியது, சிற்றளவு. இதுக்கு சொல்லுவோம் மாணவர்களே பாரிய அளவு வணிக அமைப்பு, பெரிது, மூலதனத்திலும் பெரிது. இதில் அதிகமான ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு என்ன பொருள் வேண்டும் என்று பக்கத்தில் வந்து கேட்பார்கள். அதே போன்று அதிகளவான பொருட்கள் இங்கே இருக்கும். மூலதனம் அதிகமாக இங்கே போட்டிருப்பார்கள். எனவே எதுக்கு சொல்வோம் நாங்கள்? பாரிய அளவு வணிக அமைப்பு. எனவே முதலில் நாங்கள் உரிமை அடிப்படையில் வணிகங்களை இரண்டாக பிரித்தோம். ஒன்று நாங்கள் சொல்லலாம் பொதுத்துறை வணிக அமைப்பு, தனியார் துறை வணிக அமைப்பு. பருமனின் அடிப்படையில் பிரித்தோம், சிற்றளவு, பாரிய அளவு. மேலும் நாங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம். நோக்கம் என்று சொல்லும் பொழுது சில வணிகங்கள் இலாப நோக்கத்தோடு செயற்படும், சில வணிகங்கள்
லாப நோக்கமே இல்லாமல் செயற்படும். எனவே நோக்கத்தின் அடிப்படையில் லாப நோக்குடைய வணிகம், லாப நோக்கற்ற வணிகம் என்று இரண்டாக பிரிக்கலாம். இந்த 3 அடிப்படைகளையும் தான் நாங்கள் தரம் 10 படிக்க வேண்டும். ஒரு அடிப்படையை நாங்கள் முன்னரே வணிக பின்னணி பாடத்தில் பார்த்து விட்டோம். உற்பத்தி முறையின் அடிப்படையில் வணிகங்கள் 2ஆக வகைப்படுத்தப்படும். சொல்லுங்கள் பார்ப்போம், என்னது? பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம். வெரி குட் மாணவர்கள். அடுத்ததாக நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்வோம். பாருங்கள், வணிக அமைப்புகளை வகைப்படுத்த போகிறோம். வணிக அமைப்புகள் என்றால் என்ன என்று பார்த்தோம். பொருட்கள் சேவைகளை வழங்குவதற்காக தனி ஒரு நபரோ அல்லது குழுக்களோ ஒன்றிணைந்தால் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் வணிக அமைப்பு. எனவே இந்த வணிக அமைப்பினை நாங்கள் 3 அடிப்படைகளில் நாங்கள் இங்கே பிரிக்கப் போகிறோம். 3 அடிப்படை. ஒரு அடிப்படையை நாங்கள் பார்த்து விட்டோம். உற்பத்தியின் அடிப்படையில். இரண்டாக பிரித்தோம். ஒன்று பொருள் உற்பத்தி. பொருள் உற்பத்தி வணிகம். பொருள் உற்பத்தி வணிக அமைப்பு. இரண்டாவது சேவை உற்பத்தி. சேவை உற்பத்தி வணிக அமைப்பு. பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம் என்று நாங்கள் உற்பத்தியின் அடிப்படையில் ஏற்கனவே பிரித்திருக்கிறோம். எனவே இதனை நாங்கள் அடிப்படையாக கொண்டு மேலும் 3 அடிப்படையில் பிரிக்கலாம். முதலாவது உரிமை அடிப்படை. 2 உரிமையை நான் சொன்னேன். உரிமை அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தனியார் துறை, இன்னும் ஒன்று பொதுத்துறை என்று சொன்னேன். நோக்கத்தின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். நோக்கத்தின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். இலாப நோக்குடைய வணிகம், இலாப நோக்கற்ற வணிகம். பருமனின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சிற்றளவு நடுத்தர வணிக அமைப்பு, இரண்டாவது பாரியளவு வணிக அமைப்பு. நான் படங்களின் ஊடாக இதனை விளங்கப்படுத்தினேன். இன்னும் மேலோட்டமாக நாங்கள் இதனை பார்த்துவிட்டு நாங்கள் விரிவாகவும் பார்க்க இருக்கின்றோம். பார்ப்போம் மாணவர்களை. உரிமை அடிப்படையில் வணிகங்களை வகைப்படுத்த போகிறோம். என்ன அடிப்படை? உரிமை அல்லது உடைமை என்றும் நாங்கள் சொல்வோம். உடைமை அடிப்படை. உரிமை அடிப்படை அல்லது உடைமை அடிப்படையில் நாங்கள் வணிகங்களை பிரிக்கப் போகிறோம். பார்ப்போம். பிரதானமாக 2ஆக பிரிக்கலாம். உரிமை அடிப்படையில் எத்தனையாக பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தனியார் துறை. பாருங்கள், ஒன்று தனியார் துறை. தனியார் என்பது பிரைவேட். இரண்டாவது பொதுத்துறை. அரச துறை என்று இன்னொரு பெயரும் இருக்கிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அரசாங்கம் அதிகளவான மூலதனத்தை ஈடுபடுத்தி இருக்கும். தனியார் துறைக்கு சொந்தமானது என்றால் நாங்கள் என்ன சொல்வோம்? தனியாருக்கு சொந்தமானது எனப்படும் பொழுது அரசாங்கம் அதற்கு சம்மதம் இல்லை, அதாவது தொடர்பு இல்லை. எனவே அதற்கு நாங்கள் சொல்லுவோம் தனியார் துறை வணிக அமைப்பு. பாருங்கள், நான் இதற்கும் உங்களுக்கு படம் தந்திருக்கிறேன். கல்வி அமைச்சின் கீழ் ஒரு பாடசாலை செயற்படுகிறது. எனவே கல்வி அமைச்சு அரச துறைக்கு சொந்தமானதா தனியார் துறைக்கு சொந்தமானதா? இந்த குறியீட்டை நீங்கள் இந்த படத்தில் இந்த இலச்சினையை நீங்கள் பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு விளங்கும். யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதே போன்று பாருங்கள், இங்க புகையிரத திணைக்களம், இலங்கை புகையிரத திணைக்களம், இது யாருக்கு சொந்தமானது சொல்லுங்கள்? அரசாங்கத்துக்கு சொந்தமானது.
அதே போன்று பரீட்சை திணைக்களம் இலங்கையில் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான பரீட்சைகள், அரசுக்கு சொந்தமான பரீட்சைகளும் இந்த பரீட்சை திணைக்களத்தின் ஊடாகத்தான் நடைபெறுகிறது. உங்களுக்கு உயர்தரமாக இருக்கட்டும் அல்லது சாதாரண தரமாக இருக்கட்டும், இவர்களின் அடிப்படையில் தான் என்ன நடக்கும்? பரீட்சை நடக்கிறது. எனவே இதுவும் யாருடையது? அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதே போன்று நாங்கள் ஒரு நிறுவனத்தை எடுக்கலாம். கம்பெனி ஒன்று, டயலாக் கம்பெனி. இது யாருக்கு சொந்தமானது? தனி ஒருவருக்கா, தனியாருக்கா அல்லது அரசு துறைக்கா? இது தனியாருக்கு சொந்தமானது. தனியாருக்கு சொந்தமானது தான் இந்த டயலாக். அதே போன்று கொமர்ஷியல் பேங்க் யாருக்கு சொந்தமானது? தனியாருக்கு சொந்தமானது. பீப்புள்ஸ் பேங்க் யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்துக்கு சொந்தமானது. உதாரணம், நிமால் ஸ்டோர். நீங்கள் வளமையாக பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு கடை, அது யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்துக்கா? உங்களுடைய தாய் அல்லது தந்தை அல்லது உங்களுடைய சகோதரன் ஒரு கடையினை வைத்திருக்கிறார். யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்துக்கு சொந்தமானதா? இல்லை மாணவர்களே, தனியாருக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? தனியார், பிரைவேட். அதில் ஒரு அரசாங்கம் மூக்கை நுழைக்க முடியாது. என்றால் மூலதனம் முழுமையாகிட்டது ஒரு தனியார். எனவே அரசாங்கம் ஒரு சட்டத்துக்கோ அல்லது நாங்கள் சூழலில் பார்த்தோம், அவர் கொள்கைக்காகவோ மூக்கை நுழைக்கலாமே தவிர எங்களுடைய செயற்பாடுகளில் அவர்கள் முன்வர முடியாது. எனவே அதற்குத்தான் நாங்கள் சொல்வோம் தனியார் துறை, தனியாருக்கு சொந்தமானது. தனியார் என்றால் பிரைவேட். அரச துறை என்று சொல்லும் பொழுது பல வணிக அமைப்புகள் இருக்கிறது. திணைக்களம் நாங்கள் பார்த்தோம், இலங்கை புகையிரத திணைக்களம். அதே போன்று நாங்கள் கல்வி அமைச்சு மற்றும் பல திணைக்களங்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்களை சொல்லலாம். அதுவும் யாருடையது? அரசாங்கத்துக்கு சொந்தமானது. சில அரச கம்பெனிகளும் இருக்கிறது மாணவர்கள். அரச கம்பெனிகளும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. எனவே இதனை நாங்கள் இரண்டாக பிரித்தோம். ஒன்று தனியாருக்கு சொந்தமானது, அடுத்ததாக நாங்கள் பொதுத்துறை அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்று இரண்டாக பிரித்தோம். எனவே மாணவர்களை நாங்கள் எதனை அடிப்படையாக வைத்து இரண்டாக பிரித்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். எதனை அடிப்படையாக வைத்து? உடைமை அல்லது உரிமை அடிப்படை. என்ன அடிப்படை? உரிமை அடிப்படை. நன்றாக நினைவைத்துக் கொள்ள வேண்டும் என்ன அடிப்படையில் பிரிக்கின்றோம் என்பது. எனவே இது உடைமை அடிப்படை. இதற்கு முன்னர் நாங்கள் பார்த்தது உற்பத்தி முறை அடிப்படை. பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம். அது என்ன அடிப்படை? உற்பத்தியில் முறையின் அடிப்படை, உற்பத்தி முறையின் அடிப்படை. உடைமை அல்லது உரிமை அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம். தனியார் துறை வணிக அமைப்பு, பொதுத்துறை வணிக அமைப்பு. அடுத்ததாக உடைமை அடிப்படையில் நாங்கள் வணிகங்களை இரண்டாக பிரித்தோம். ஒன்று தனியார் துறை, தனியார் துறை வணிக அமைப்பு. இரண்டாவதாக மாணவர்களே நாங்கள் பொதுத்துறை அல்லது அரச துறை என்று சொன்னோம். அரச துறை, அரச துறை வணிக அமைப்பு. இந்த தனியார் துறை அரச துறைக்கு நாங்கள் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல போகிறோம். இதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், தனியாருக்கு சொந்தமான வணிக அமைப்புகள் என்ன? முதலாவது தனியால் உரிமை. தனியால், தனியுடைமை என்றும் சொல்லுவோம். தனியுடைமை. தனியுடைமை, தனியுடைமை என்பது உங்களுடைய தகப்பன், உங்களுடைய சகோதரன் ஒரு கடையினை ஆரம்பித்து அவர் சுயமாக தனியாக நின்று பாடுபடுவார். அவருடைய சொந்த பணமாக இருக்கும். அவர் மட்டும் தீர்மானம் எடுத்து அவர் பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்வார்.
அவ்வாறான வணிகங்களுக்குத்தான் நாங்கள் சொல்வோம் தனியுடைமை. அதற்கு நாங்கள் தனியால் உரிமை என்றும் சொல்வோம். தனியால் உடைமை அல்லது தனியால் உரிமை. உடைமையும் உரிமையும் ஒன்றுதான். இங்கே உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய இடம் இந்த யார், இந்த யார். நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தனியார் என்பது ஒரு சொல். இதன் அர்த்தம் பிரைவேட் என்ற அர்த்தம். தனியார் என்றாலே பிரைவேட் தான். தனியார் என்றாலே பிரைவேட். தனியால் என்பது ஒரு நபர். தனியால், தனி ஒருவர். எனவே ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட வணிக அமைப்புக்கு நாங்கள் சொல்வோம் தனியுடைமை அல்லது தனியால் உரிமை. தனியால், தனி ஒரு ஆள். எனவே இது தனியால் வணிகம் என்று சொல்வோம். தனியாருக்குள் தான் இந்த தனியால் வரும். பிரைவேட்டுக்கு உள்ளதான் தனி ஒரு நபரால் உருவாக்கப்பட்ட வணிகமான தனியால் உரிமை வணிகம் வரும். எனவே அதில் குழம்பிக் கொள்ளக்கூடாது. இலகுவாக மீண்டும் சொல்லித் தருகிறேன். தனியார் என்பது பிரைவேட். தனியால் என்பது ஒரு நபர். எனவே தனியால் உரிமை வணிகமானது எதற்குள் வரும்? தனியார் துறைக்குள் வரும். அடுத்ததாக பங்குடைமை. நாங்கள் எங்களுடைய நண்பர்களை பங்கு என்று கூப்பிடுவோம், பார்ட்னர் என்று கூப்பிடுவோம். அதற்கான காரணம் என்ன மாணவர்களை? பார்ட்னர் என்றாலே 2 பேராவது குறைந்தது சேர வேண்டும். குறைந்தது 2 பேர் இருந்தால்தான் பார்ட்னர் அல்லவா? 2க்கும் கூடுதலாக இருக்கலாம், 2க்கும் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் குறைந்தது ஒரு நபர் மட்டும் இருந்து கொண்டு என்னுடைய பார்ட்னர் நான் தான் என்று சொல்ல முடியுமா? முடியாது. குறைந்தது 2 பேர் இருக்க வேண்டும். 2ஐ விட கூடுதலான நபர்கள் இருக்கலாம். இவ்வாறு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு வணிக அமைப்புக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர்தான் பங்குடைமை, பார்ட்னர்ஷிப் என்று சொல்வோம். பார்ட்னர்ஷிப், அதாவது பங்குடைமை, பங்குடைமை. எனவே 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைந்து உருவாக்கிய வணிக அமைப்புக்கு நாங்கள் சொல்வோம் பங்குடைமை என்று. அடுத்ததாக கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி. இது மிக முக்கியமான ஒன்று. அதாவது இந்த நிறுவனம் பங்கு என்ற ஒரு ஆவணத்தை வெளியிட்டு அதிலிருந்து பங்குகளின் மூலம் பெறப்பட்ட பணத்தினை வைத்துக்கொண்டு இந்த வணிகம் செயற்படும். அந்த பங்குகளை பொதுமக்களுக்கு வெளியிடலாம். பொதுமக்களான நாங்கள், சாதாரண மக்கள், அந்த ஆவணங்களை கொள்வனவு செய்து இந்த வணிகத்துக்கு நாங்கள் பணத்தினை ஈடுபடுத்தலாம், முதலீடு செய்யலாம். இதனால் பொதுமக்களுக்கு என்ன பயன் என்று கேட்பீர்கள். பொதுமக்களுக்கு பயன் இருக்கிறது. காரணம், நாங்கள் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் என்று சொல்வோம், அங்கு பங்குகளின் விலை ஓடிக்கொண்டு இருக்கும். நாங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு ஆவணத்தை கொள்வனவு செய்திருந்தால் அந்த பங்குச்சந்தை நடவடிக்கை நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கும் பொழுது சில வேளை அந்த விலை மட்டம் கூடும் குறையும், கூடும் குறையும், கூடும் கூடும் குறையும். இவ்வாறு மாறிக்கொண்டே இருக்கும் மாணவர்கள். விலை கூடுகின்ற பொழுது நாங்கள் ஆவணத்தை கொடுத்து பணமாக மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக, நான் 50 ரூபாய்க்கு கொள்வனவு செய்த அடுத்த செகண்டில் 150 ரூபாய்க்கு அந்த ஆவணம் விற்பனை செய்யப்படுகிறது என்றால் அதனை கொடுத்து நான் 150 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம். 100 ரூபாய் எனக்கு லாபம், பங்கு லாபம் என்று சொல்வோம். எனவே இவ்வாறு கூடும் குறையும் சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். எனவே அதுதான் இந்த பங்குச்சந்தை நடவடிக்கை. எனவே இந்த கம்பெனிகளின் மூலமாகத்தான் பங்குகள் வெளியிடப்படுகிறது. இதற்குத்தான் நாங்கள் கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள் என்று சொல்வோம். எனவே இதை பற்றி நாங்கள் விரிவாக பார்ப்போம் மாணவர்களை. மேலோட்டமாக நான் சொன்ன விடயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு சங்கங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் நபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சமூக நல நோக்கத்துக்காக ஒரு ஜனநாயக உரிமை அடிப்படையில் அனைவரும் பரஸ்பர தொடர்பு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வணிக அமைப்பு தான் இந்த கூட்டுறவு சங்கம்.
சாதாரணமாக எங்களுக்கு சங்கம் என்றால் எங்களுக்கு தெரியும், மாணவர் சங்கம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போன்று கூட்டுறவு சங்கம் என்பது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் நிறுவனம், கூட்டுறவு சங்கம். எனவே அதில் நபர்கள் அனைவரும் இணைந்திருப்பார்கள். அவர்களின் நோக்கம் சமூக நல நோக்கமாக இருக்கும். மக்களுக்கு உதவ வேண்டும், அல்லது நாங்கள் 5 பேர் இணைந்து அந்த சங்கத்தினை உருவாக்கி இருந்தால் அந்த 5 பேரும் நன்மையினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக சங்க வகைகள். உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சங்கங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக நான் விளையாட்டு கழகங்களை, விளையாட்டு சங்கங்களை எடுத்தோமாக இருந்தால் அந்த கழகத்தில் உதாரணமாக காற்பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பணத்தை ஒருவருக்கிட்டிருந்து திரட்டி அந்த பணம் அனைத்தையும் என்ன செய்வார்கள்? எங்களுடைய தேவைகளுக்குத்தான் செலவிடுவார்கள். 5 பேர் இணைந்து ஒரு சங்கத்தை உருவாக்கினால் 5 பேரும் போடக்கூடிய பணத்தினை சேர்த்து அவர்களுக்குள்ளேயே அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள்? பரிமாறிக்கொள்வார்கள். அல்லது சில வேளை பொதுமக்களுக்கு அவர்கள் சமூக நல சேவையினை வழங்கலாம். எனவே இவ்வாறான ஒரு வணிக அமைப்பு தான் சங்க வகைகள். எனவே சங்க வகைகளும் ஒரு வணிக அமைப்பு தான் மாணவர்களே. இவை அனைத்தும் தனியாருக்கு சொந்தமான வணிக அமைப்பு. பின்னர் நாங்கள் பொதுத்துறைக்கு வருவோம். பொதுத்துறை என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமான, பொதுவாக அரசாங்கத்தில் மத்திய அரசின் கீழ் இயங்குகின்ற வணிகங்கள் இருக்கிறது. மத்திய அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கத்துக்கு கீழ் இயங்குகின்ற வணிக அமைப்புகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தமான. அதே போன்று மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் இயங்கும் வணிகங்களும் இருக்கின்றன. மாகாண சபை, ப்ரொவின்ஸ் என்று சொல்வோம், அதன் கீழ் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் இயங்கக்கூடிய வணிகங்களும் இருக்கின்றன. இது அரசாங்கத்துக்கு சொந்தமான. எனவே அரசாங்கம் தான் இதனை ஹேண்டில் பண்ணும், கட்டுப்படுத்தும். அவ்வாறான வணிகங்கள் என்னென்ன சொல்லுங்கள் என்று கேட்டால் அதற்கான உதாரணங்கள் இங்கே தந்திருக்கிறேன். பாருங்கள். அரச திணைக்களம், கல்வி திணைக்களம் யாருடையது? அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கிறது. கல்வி திணைக்களம் என்று சொல்லும்போது மாகாணத்தின் கீழ் தேசிய ரீதியாக கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எனவே மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்தினால் தேசிய பாடசாலை என்று சொல்லுவோம். மாகாண சபை மூலம் கட்டுப்படுத்தினால் மாகாண பாடசாலைகள் என்று சொல்வோம். எனவே திணைக்களம் என்று நாங்கள் சொல்லலாம். கல்வி திணைக்களம். அரச கூட்டுத்தாபனங்கள், பல விதமான கூட்டுத்தாபனங்கள் இருக்கின்றன. எனவே அவையும் அரசாங்கத்தினால் அதிகளவு மூலதனமிடப்பட்டு உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக அரச கம்பெனிகளும் இருக்கிறது. அரச கம்பெனிகளும் இருக்கிறது மாணவர்கள். பாருங்கள், இந்த கம்பெனிகள் தனியாருக்கு சொந்தமான கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி. பொது கம்பெனி அல்லது அரச கம்பெனி என்று சொல்லுவோம். அரச கம்பெனி என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்பெனி வகைகளாக இருக்கும். எனவே நாங்கள் இவை ஒவ்வொன்றையும் பற்றி இந்த பாடத்தில் பார்க்க வேண்டும். முதலாவது தனியார் உரிமை, தனியுடைமை வணிகம், பங்குடைமை வணிகம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகள், கூட்டுறவு சங்கங்கள், சங்கங்களும் கழகங்களும். கழகம் என்றும் சொல்லுவோம். கழகம், சங்கங்கள், கழகங்கள். அடுத்ததாக பொதுத்துறை வணிக அமைப்பின் கீழ் அரச திணைக்களங்கள், அரச கூட்டுத்தாபனம் மற்றும் அரச கம்பெனிகளை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் மாணவர்கள். தொடர்ந்தும் போவோம். பாருங்கள், இவை பற்றி ஒவ்வொன்றாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். முதலாவது நான் தனியார் துறையில் ஆரம்பிக்கிறேன். பார்ப்போம். தனியார் துறை வணிக அமைப்பு. தனியார் துறை வணிக அமைப்பு. தனியார் துறை என்றால் என்ன?
தனியார் துறை என்பது என்ன மாணவர்களை? தனியார் உடைமை என்று சொல்லலாம், தனியார் துறை என்றும் சொல்லலாம். தனியார் துறை வணிக அமைப்புகள் யாருக்கு சொந்தமானது? பாருங்கள், வணிகத்தின் உரிமை அதன் ஓனர்ஷிப் யாருக்கு என்றால் தனி ஒரு நபருக்கு. நான் ஒரு கடையை ஆரம்பித்தால் தனி எனக்கு சொந்தமாக இருக்கலாம், அல்லது நான் என்னுடைய சகோதரர்கள் இணைந்து நான் ஒரு வணிகத்தை உருவாக்கி இருக்கிறேன். எனவே தனிநபர்கள் ஒன்றிணைந்த தொகுதியாக இருக்கலாம். எனவே ஒரு தொகுதி நபர்களுக்கோ உரித்துடைய வணிகம் நாங்கள் சொல்லுவோம் தனியார் துறை. தனியார் துறை என்பது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது பல நபர்கள் ஒன்றிணைந்து இருக்கலாம். அதற்குத்தான் நாங்கள் பிரைவேட் என்று சொல்வோம். எனவே தனியார் துறை என்பது ஒரு நபர் உருவாக்கினால் அதற்கு நாங்கள் தனியுடைமை என்று பெயர் வைத்திருக்கிறோம். பல நபர்கள் ஒன்றிணைவதற்கு நாங்கள் பங்குடைமை, கம்பெனி என்று பெயர் வைத்திருக்கிறோம். எனவே இவை அனைத்தும் உள்ளடங்கும் ஒரு துறை தனியார் துறை என்பதனால் தனியார் துறை என்றால் என்ன என்றுதான் கேட்டிருக்கிறார்கள். எனவே வணிகத்தின் உரிமையானது ஒரு தனிநபருக்கு அல்லது நபர்கள் ஒன்றிணைந்த ஒரு தொகுதி நபருக்கு உரித்துடையதாக இருந்தால் அந்த வணிகம் தனியார் துறை வணிகங்கள் என்று சொல்வோம். எனவே அழகாக உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடியது என்ன? முதலாவது தனியுடைமை, தனியால் உரிமை என்று பார்த்தோம். தனியால் உரிமை. தனியால் உரிமை என்று சொல்வோம். இரண்டாவதாக பங்குடைமை வணிகம் என்று சொல்வோம். மூன்றாவதாக கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிகளை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். நான்காவது நாங்கள் சங்கங்கள், கழகங்களை சொல்லலாம். சங்கங்கள் மற்றும் கழகங்களை சொல்லலாம். அடுத்ததாக நாங்கள் கூட்டுறவு சங்க வணிகங்களையும் சொல்லலாம். இந்த 5 வகையினையும் பற்றி நாங்கள் இந்த பாடத்தில்தான், இந்த அலகில்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். தனியுடைமை, பங்குடைமை, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி, கூட்டுறவு சங்க வணிகங்கள் மற்றும் சங்கங்களும் கழகங்கள். எனவே தனியார் துறை வணிகத்துக்கு உள்ளே காணப்படுகின்ற வணிக அமைப்புகளுக்கான உதாரணம் 5 சொல்லுங்கள் பார்ப்போம். தனியார் துறைக்கு கீழ் வரக்கூடிய நிறுவனங்கள் 5, வணிக அமைப்புகள் 5, உதாரணங்கள் சொல்லுங்கள். தனியுடைமை, பங்குடைமை, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி, அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம் கூட்டுறவு சங்கம், சங்கங்களும் கழகங்களும் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்த விடயத்துக்கு செல்வோம். தனியுடைமை வணிகத்தை பற்றி நாங்கள் மேலோட்டமாக இங்கே பார்ப்போம். இதனை நாங்கள் விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டும். தனியுடைமை என்று சொல்லுகின்ற பொழுதுமானவர்களே, இவர் தனியார் துறைக்கு கீழ் வரக்கூடிய முதலாவது வணிக அமைப்பு தனியுடைமை. இது தனி ஒரு நபருக்கு மட்டும்தான் சொந்தம். தனி ஒரு நபர் மூலதனமிட்டு அவர்தான் என்ன செய்வார்? இதனை பரிபாலிப்பார். பாருங்கள், இந்த படத்தில் ஒரு வியாபாரி இருக்கிறார். இவர்தான் வியாபாரி. இவர்தான் இந்த வணிகத்துக்கு மூலதனம் இட்டிருப்பார். இந்த பொருட்கள் அனைத்தும், வெற்றிலை, கடலை போன்ற பொருட்கள் அனைத்தும் இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். எனவே தனி ஒரு நபர் மூலதனமிட்டு ஆரம்பிக்கக்கூடிய வணிகம் தனியுடைமை வணிகம் என்று சொல்லலாம். இந்த வணிகத்தை எடுப்போம். பாருங்கள், சிறிய ஒரு கடை. இதில் காணப்படுகின்ற பல வகையான பழங்கள், அதே போன்று குளிர்பானம், இந்த விடயங்கள் அனைத்தும் இந்த நிறுவனத்தை உருவாக்கிய ஒரு நபருக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். எனவே அந்த நபருக்கு மட்டும் சொந்தமாக இருப்பதனால் நாங்கள் சொல்லுவோம் தனியுடைமை வணிகம். தனியுடைமை, ஒருவருக்கு உடைமை. பாருங்கள், வணிகமானது
தனியொரு நபரால் மூலதனம் இடப்பட்டு கட்டுப்படுத்தப்படும் வணிகம் தனியுடைமை வணிகமாகும். தனியுடைமை வணிகமாகும். பிள்ளைகளை உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய கேள்வியும் கூட தனியுடைமை பங்குடைமை பற்றி உங்களுக்கு கேள்விகள் வரும். தனியுடைமை என்பது தனி ஒரு நபரால் மூலதனமிட்டு நிர்வகிக்கப்படுகின்ற அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய வணிக அமைப்பு தனியுடைமை வணிக அமைப்பு என்று நாங்கள் சொல்லலாம். மாணவர்கள் தொடர்ந்தும் போவோம். பங்குடைமை வணிக அமைப்பு தனியார் துறைக்கு கீழ் நாங்கள் பார்த்த முதலாவது வணிக அமைப்பு தனியார் துறை. இந்த தனியார் துறைக்கு கீழ் நாங்கள் பார்த்த இரண்டு வணிக அமைப்புகள் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் தனியுடைமை, மேலோட்டமாக பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது பங்குடைமை. பங்குடைமை. எனவே இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். பங்குடைமை என்றால் என்னையாக இருக்கும் மாணவர்கள்? பங்குடைமை வணிகம். பாருங்கள், சில நபர்கள் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். தனியுடைமை என்பது தனி ஒரு நபர் மூலதனமிட்டு, இது தனி ஒரு நபர் மூலதனமிட்டு அல்ல. பங்கு என்பது பார்ட்னர், குறைந்தது இரு நபர். எனவே இரு நபர்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களால் மூலதனமிட்டு இங்கே ஒருவர் இருக்கிறார். இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆரம்பித்த வணிக அமைப்புக்கு சொல்லுவோம் பங்குடைமை வணிக அமைப்பு. எனவே பாருங்கள், இரண்டு அல்லது குறைந்தது இரண்டு வேண்டும். இரண்டை விட குறையக்கூடாது, அது தனியுடைமையாகிவிடும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் மூலதனமிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய வணிகங்கள் பங்குடைமை வணிகம் எனப்படும். பங்குடைமை வணிகம் எனப்படும். பங்குடைமை வணிகம் எனப்படும். எனவே குறைந்தது இரண்டு நபர், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் மூலதனமிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய வணிக அமைப்புகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் பங்குடைமை வணிக அமைப்பு. எனவே மாணவர்களே, நாங்கள் தனியார் துறைக்கு கீழ் இதனை நாங்கள் எதன் அடிப்படையில் பிரித்தோம்? உரிமை அடிப்படை. உரிமை அடிப்படையில் வணிகங்களை இரண்டாக பிரித்தோம். ஒன்று தனியார் துறை, அடுத்தது பொதுத்துறை. தனியார் துறைக்கு கீழ் தனியுடைமை வணிகம் என்றால் என்ன என்று மேலோட்டமாக பார்த்தோம். பங்குடைமை வணிகம் என்றால் என்ன என்று மேலோட்டமாக பார்த்திருக்கிறோம். எனவே அடுத்ததாக நாங்கள் இன்னும் பல வணிக அமைப்புகள் இருப்பதனால் பொதுத்துறை என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், பொதுத்துறை வணிக அமைப்பு. பொதுத்துறை எதன் அடிப்படையில் நாங்கள் இந்த பொதுத்துறையை பிரித்தெடுத்தோம்? உடைமை அடிப்படை. உடைமை அடிப்படையில் இரண்டாக பிரிக்கலாம். என்னென்ன? தனியார் துறை, பொதுத்துறை. தனியார் துறை என்பது தனிநபர் அல்லது தனிநபர்கள் ஒன்றிணைந்த குழுக்கு சொந்தமானது. எனவே அரசாங்கம் அல்லது அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை என்றால் என்ன பார்ப்போம். அரசினால் மூலதனம் இடப்பட்டு, அரசாங்கம்தான் இதற்கு மூலதனம் இடுகிறது. எனவே அரசாங்கத்தினால் மூலதனம் இடப்பட்டு அரசினால் உடைமையாக உள்ள, அரசுக்கு உடைமையாக உள்ள, அரசுக்கு என்று சொல்லலாம் அல்லது அரசினால் உடைமையாக உள்ள வணிக அமைப்புகள். இன்னைக்கு நீங்க போடுங்க அரசுக்கு.
அரசினால் மூலதனமிட்டு அரசுக்கு உடைமையாக உள்ள அரசுக்கு சொந்தமான வணிக அமைப்புகள் அரசதுறை வணிக அமைப்புகள் என்று சொல்வோம். அரசுத்துறை வணிக அமைப்புகள் என்று சொல்வோம். எனவே மீண்டும் சொல்லுங்கள், அரசினால் மூலதனமிடப்பட்டு அரசுக்கு சொந்தமான அரசுக்கு உடைமையாக உள்ள வணிக அமைப்புகள் அரசதுறை வணிக அமைப்புகள் ஆகும். அதற்கு கீழ் நாங்கள் பார்த்த உதாரணம் என்ன மாணவர்களே, சொல்லுங்கள் பார்ப்போம். உதாரணம் 1 திணைக்களம் பார்த்தோம், அரச திணைக்களம். இரண்டாவதாக அரச கூட்டுத்தாபனம். இரண்டாவதாக பார்த்தோம் அரச கூட்டுத்தாபனம். மூன்றாவதாக அரச கம்பெனிகள், அரச கம்பெனிகளை பார்த்தோம். பின்னர் நாங்கள் இவை அனைத்துக்கும் மேலாக உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது நாங்கள் மாகாண சபை அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு கீழ் இயங்கும் வணிகங்கள் என்று பார்த்தோம். எனவே மத்திய அரசாங்கம், மாகாண சபை, உள்ளூராட்சி மன்றங்கள், இதற்கு கீழ் இயங்கக்கூடிய வணிக அமைப்புகளும் அரசுக்கு சொந்தமானது. எனவே அரசதுறை வணிக அமைப்பு ஆகும். பாருங்கள், நான் உங்களுக்கு உதாரணம் தந்திருக்கிறேன். பாருங்கள், இலங்கை மின்சார சபை யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்துக்கு சொந்தமானது. கல்வி அமைச்சு அரசாங்கத்துக்கு சொந்தமானது. பரீட்சை திணைக்களம் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு வணிக அமைப்பு. எனவே அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்றால் முழுமையாக அவர் மூலதனம் இட்டிருப்பார் அல்லது பாரிய அளவு மூலதனத்தை அவர் இட்டிருப்பார். 50% விட கூடுதலான மூலதனம் அரசினால் இடப்பட்டால் பெரும் பங்கு அவருடையது. எனவே அவருக்கு சொந்தம் அது. மூலதனமிட்டு அரசுக்கு சொந்தமாக உள்ள உடைமையாக உள்ள வணிக அமைப்புக்கு நாங்கள் சொல்வோம் அரசதுறை வணிக அமைப்பு என்று. எனவே மாணவர்களே, நாங்கள் வணிக அமைப்புகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் உங்களுக்கு நான் இந்த அடிப்படைகள் 3ஐயும் சொல்லி தந்தேன். ஆரம்பத்தில் உற்பத்தி அடிப்படையில் 2ஆக பிரித்தோம். 1 பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம். பின்னர் நாங்கள் உடைமை அடிப்படையில் 2ஆக பிரித்து படித்து கொண்டிருக்கிறோம். தனியார் துறை வணிக அமைப்பு, பொதுத்துறை வணிக அமைப்பு. நோக்கத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம். லாப நோக்கம், சமூக நல நோக்கம். பருமனின் அடிப்படையில் பிரிக்கலாம். சிற்றளவு வணிகம், பாரியளவு வணிகம் என்று பிரிக்கலாம். எனவே இதற்கு உதாரணமாக நாங்கள் உடைமை அடிப்படையில் 2ஆக பிரித்தோம். தனியார் துறை, பொதுத்துறை. தனியார் துறை என்பது ஒரு நபர் அல்லது நபர்கள் ஒன்றிணைந்து மூலதனமிட்டு ஆரம்பிக்கப்படுகின்ற வணிக அமைப்புகள் தனியார் துறை. அதேபோன்று பொதுத்துறை என்பது அரசாங்கத்தினால் மூலதனமிடப்பட்டு அவர்களுக்கு சொந்தமான வணிக அமைப்புகள் நாங்கள் சொல்லுவோம் பொதுத்துறை வணிக அமைப்பு. தனியார் துறைக்கு கீழே தனியுடைமை வணிகம் இருக்கிறது. தனியொரு நபர் மட்டும் மூலதனமிடப்பட்டு அவரினால் கட்டுப்படுத்தக்கூடிய வணிகங்கள் தனியுடைமை வணிகம் என்று சொன்னோம். பங்குடைமை வணிகம் என்றால் என்ன? தனி ஒரு நபர் இல்லாமல் குறைந்தது 2 பேர், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து மூலதனமிட்டு கட்டுப்படுத்தக்கூடிய வணிக அமைப்புக்கு நாங்கள் சொன்னோம் பங்குடைமை வணிக அமைப்பு. இந்த 2ம் தனியார் துறை வணிக அமைப்புக்கு கீழ் வரக்கூடிய 2 உதாரணங்கள். எனவே மாணவர்களை தொடர்ந்தும் நாங்கள் இந்த பாடத்தை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அடிப்படையாக படித்துவிட்டு நாங்கள் வணிகங்களை பற்றி முழுமையாக பார்ப்போம். எனவே அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.